பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற கூட்டத்தில் நேற்றைக்கு லல்லு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றி இருப்பது இப்போது ட்ரெண்டிங்கில் மாறி இருக்கிறது. தேசிய அளவில் இந்தியா கூட்டணி எப்போதும் ஒன்று சேர முடியாது என்று தொடர்ந்து பிஜேபி பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சத்தீஸ்கர், குஜராத், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இப்போது தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலமாக முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா கூட்டணி குறித்தான பார்வை சமூக வலைதளங்களில் மாறுபட தொடங்கி இருக்கிறது. 400 இடங்களை பிஜேபி வெல்லும் என்று பிரதமர் மோடி அறிவித்து தொடர்ச்சியாக தெற்கு மாநிலங்களை குறிவைத்து அவர் இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் வடக்கில் அவர் கை நழுவி போகவிருக்கும் மாநிலங்களில் பட்டியலில் இப்போது பீகாரும் உத்தரப்பிரதேசமும் இணைந்திருக்கின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். என்ன நடக்கிறது என்பது பற்றி தான் இன்றைய கோடாங்கி. நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு. உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்ச்களை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஜன் விஸ்வாஸ் ராலி என்கின்ற பெயரில் தேஜஸ்வி யாதவ் நேற்று பீகாரில் நடத்தி காட்டிய மகத்தான பேரணி நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி, அகிலேஷ், தேஜஸ்வி உள்ளிட்ட பலரும் ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டது வடக்கில் பிஜேபிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். என்னுடைய தந்தை குறித்து நான் பெருமிதப்படுகிறேன். அவர் பலமுறை போராடி இருக்கிறார். ஆனால் ஒரு முறை கூட இந்த மோடி அரசுக்கு அவர் தலைவணங்கியது கிடையாது. லல்லு அப்படி அச்சமற்றவராக இருக்கும் பொழுது அவருடைய மகனாகிய நான் எப்படி அச்சப்படுவேன்? நானும் அச்சமற்றவனாக இறுதி வரைக்கும் இந்த யுத்தத்தில் நிற்பேன். இது ஒரு கருத்தியல் யுத்தம் என்று வெளிப்படையாக பிரகடனப்படுத்தி இருக்கிறார் தேஜஸ்வி யாதவ். ஏற்கனவே பீகார் சட்டப்பேரவையில் நிதிஷ்குமார் ஆர்ஜேடி கூட்டணியிலிருந்து விலகி பிஜேபியுடன் மீண்டும் கூட்டணியை அறிவித்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட போது நான் இந்த கூட்டத்தில் ஒரு உறுதிப்பாட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தந்தை அத்வானியின் ரத யாத்திரையை நிறுத்தி காட்டினார். அதே போல மோடியின் யாத்திரையை நான் நிறைவு செய்து காட்டுகிறேன் என்று சூளுரைத்திருந்தார் தேஜஸ்வி யாதவ். அதனை தொடர்ந்து இப்போது இந்த கூட்டத்திலும் பிஜேபி என்பது ஒரு குப்பை தொட்டி என்று விமர்சித்திருக்கிறார் தேஜஸ்வி யாதவ். தொடர்ச்சியாக பிஜேபி இடி வழக்குகளை எதிர்க்கட்சி தலைவர்களின் மீது ஏவி அவர்களை தன்னுடைய கட்சிக்குள் இழுத்துக் கொள்ளுகின்ற வேலையை செய்து வருகிறது. அதனை பிஜேபி வாஷிங் மிஷின் என்று காங்கிரஸ் விமர்சித்து வந்த நிலையில் அது வாஷிங் மிஷின் தான், இப்போது அது குப்பை தொட்டியாகவும் மாறி இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளிலும் இருந்தும் வெளியேறக்கூடிய குப்பைகளை கொட்டும் குப்பை தொட்டி தான் பிஜேபி என்று வெளிப்படையாக பேசி இருக்கிறார் தேஜஸ்வி யாதவ். இதே வேளையில் ஏற்கனவே லல்லு பிரசாத் யாதவ் பிபிசிக்கு அளித்த பேட்டி ஒன்று இப்போது தமிழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் லல்லு பிரசாத் குறிப்பிட்ட பல்வேறு விஷயங்கள் இப்போது முக்கியத்துவம் பெறுகின்றன. நான் உறுதியாக தெரிவிக்கிறேன், ஆருடம் கூறுகிறேன் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். மோடி வீழ்வார், இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ராகுல் காந்தியிடம் பலவீனம் இருப்பதாக நினைக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது ராகுலிடம் எந்த பலவீனமும் கிடையாது. அவர் உறுதியாக இருக்கிறார். மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், அதற்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். போதும், யாத்திரையை நிறுத்திக் கொள்ளலாம். இனி கூட்டணி குறித்த உறுதியான முடிவுகளை வெளிப்படையாக அறிவிக்கும் நிலைக்கு நகர்ந்து வாருங்கள், மக்களை ஒன்று திரட்டுங்கள் என்று ராகுலுக்கு தன்னுடைய அறிவுரையை வழங்கி இருக்கிறார் லல்லு பிரசாத் யாதவ். மேலும் இந்த கூட்டணியிலிருந்து மம்தா எப்போது வேண்டுமானாலும் வெளியேறலாம் என்று உத்தேசிக்கப்படுகிறதே என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது உறுதியாக மம்தா வெளியேற மாட்டார் என்று தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி பற்றி உறுதியாக இருக்கிறேன், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் லல்லு பிரசாத் யாதவ். அத்வானியின் ரத யாத்திரையை தடுத்து நிறுத்தியது பற்றி அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது, ஆம், என்னுடைய மாநிலத்தின் முதலமைச்சராக நான் இருந்தேன். முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அத்வானி ரத யாத்திரையை நடத்தி கொண்டிருந்தார். அந்த ரத யாத்திரையை நிறுத்த சொல்லி நான் நேரடியாக டெல்லிக்கு போய் அத்வானியிடமே சொன்னேன்.
அதை மீறி நீங்கள் நடத்தினால் உங்களை நான் கைது செய்வேன் என்றும் எச்சரிக்கை விடுத்தேன். அப்போது அத்வானி சிரித்தார். நீங்கள் பால் குடிக்கிறீர்களா என்று கேட்டார். நான் எருமை பால் குடிப்பவன், மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவன். உங்களுடைய யாத்திரையை என் மண்ணில் நிகழ்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று எச்சரித்து விட்டு வந்தேன். அவர் சிரித்தார். ஆனால் நான் சவால் விட்டது போலவே அத்வானியின் ரத யாத்திரையை தடுத்து நிறுத்தி அவரை கைது செய்தேன், நானாக செய்தேன் என்று குறிப்பிட்டிருந்தார். யாராவது உங்களுக்கு அத்வானி கைது நடவடிக்கை பற்றி அழுத்தம் கொடுத்தார்களா என்று கேட்ட பொழுது, நான் யாருடைய அழுத்தத்துக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல. என்னுடைய மாநிலத்தில் வன்முறை நிகழ்வதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? கலவரம், வன்முறையை எந்த காலத்திலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஆட்சியில் இருந்தாலும் சரி அல்லது ஆட்சி போனாலும் சரி, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு நபர்கள் மோடியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள், அவருக்கு தலைவணங்கி இருக்கிறார்கள். ஆனால் நான் எந்த காலத்திலும் தலைவணங்கியவன் கிடையாது. அவர்களுக்கு பக்கத்தில் நான் நின்றது கூட கிடையாது. என்னுடைய வழியில் தேஜஸ்வியும் வெற்றிடை போடுவார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் லல்லு பிரசாத். நிதிஷ்குமார் மீண்டும் மீண்டும் கூட்டணியை மாற்றிக் கொண்டிருக்கிறாரே, அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் நிதிஷை தேடி சென்றீர்கள் என்று கேட்ட பொழுது, நாங்கள் ஒன்றும் அவரை தேடி செல்லவில்லை, அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்தான் எங்களை தேடி தேடி வந்தாரே தவிர நாங்கள் அவரை தேடி செல்லவில்லை என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார் லல்லு பிரசாத் யாதவ். மேலும் மீண்டும் நிதிஷ்குமார் வருவாரா என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது, அவரா எப்படி வருவார் என்று சிரித்துக் கொண்டே அந்த கேள்வியை கடந்திருக்கிறார். நிறைவாக உங்களை பற்றி மக்கள் எப்படி நினைவில் வைத்துக் கொள்ளுவார்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது, சமூக நீதி, ஏழைகளுக்கான குரல், சக்தி, தைரியம் உள்ளிட்டவற்றை நான் எப்போதும் என்னுடைய கொள்கைகளாக வைத்திருந்திருக்கிறேன். நான் ஏழை மக்களுக்கு சக்தியையும் தைரியத்தையும் வழங்கி இருக்கிறேன். அதற்காக பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்திருக்கிறேன், சிறைப்பட்டிருக்கிறேன். இந்த விஷயங்களுக்காக மக்கள் என்னை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சமகாலத்தில் உங்களை கவர்ந்த அரசியல் கட்சி தலைவர் யார் என்று கேட்ட பொழுது, சோனியா காந்தி என்று குறிப்பிட்டவர் அடுத்த கட்டமாக ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது என்று வாழ்த்தி சென்றிருக்கிறார். நேற்றைக்கு நடந்த ஜன் விஸ்வாஸ் பேரணியிலும் லல்லு பிரசாத் யாதவ் பேசி இருக்கிறார். நாங்கள் மண்டல் கமிஷனை அமல்படுத்துவதற்காக தீவிரமாக வேலை பார்த்தோம், சமூக நீதி பாதையில் போராடினோம். அதன் விளைவாக மண்டல் கமிஷன் அமல்படுத்தப்பட்டது. தலித்துகளுக்கும் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும் நாட்டில் முக்கியத்துவம் தரப்பட்டது, பிரதிநிதித்துவம் கிடைத்தது. இதுதான் எங்களுடைய அரசியல் என்று பேசியிருக்கிறார் லல்லு பிரசாத் யாதவ். இந்த கூட்டத்தில் லல்லு பிரசாத் யாதவும் தேஜஸ்வி யாதவும் இணைந்து மோடிக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியிருக்கிறார்கள். இந்த பேச்சுக்கு எதிராக இப்போது பிஜேபி அவர்கள் மீது பாட்னாவில் காவல்துறை கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறது என்று இப்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்பு மோடியும் கூட தேஜஸ்வி மீதும் ராஷ்டிரிய ஜனதா தள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை பேசியிருந்தார். உங்களுடைய அப்பாவின் சாதனைகளை பற்றி பேச முடியுமா என்று கேட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய தேஜஸ்வி யாதவ், மோடிஜி உங்கள் காதுகளை திறந்து வையுங்கள், உங்கள் கண்ணாடிகளை துடைத்து வையுங்கள், நாங்கள் பேசுவதையும் நாங்கள் செய்வதையும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் தயாராக இருங்கள். என்னுடைய தந்தை லட்சக்கணக்கான மக்களை, விளிம்பு நிலை மக்களை வறுமையின் பிடியில் இருந்தும் அடிமைத்தனத்தின் பிடியில் இருந்தும் வெளியேற்றி காட்டினார். அவர்களின் குரலாக அவர்களின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். அவருடைய ஆட்சி காலத்தில் ரயில்வே துறை 90,000 கோடி லாபத்தில் இயங்கியது. பீகாரில் பல தொழிற்சாலைகளை திறந்து வைத்தார். கூலி தொழிலாளர்களுக்கான வருமானத்தை உறுதிப்படுத்தும் வகையில் செயல்பட்டார். மண்பாண்டங்களில் செய்யப்பட்ட கப்புகளில் தேநீர் கொடுக்கும் வழக்கத்தை ரயில்களில் அறிமுகப்படுத்தினார். ஏன்? மட்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை நலம் பெற வேண்டும் என்பதற்காக. நீங்கள் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து ரயில்வே துறையில் என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று சவால் விட்டிருக்கிறார். என்னுடைய தந்தை சங் பரிவாருக்கு எதிராக தொடர்ந்து போரிட்டிருக்கிறார். அவர்களுடைய கொடுமைகளுக்கும் அவர்கள் செய்த இன்னல்களுக்கும் எதிராக போராடி இருக்கிறார். இப்போது ராகுலுக்கும் அகிலேஷுக்கும் சிபிஐ மூலமாகவும் என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் மூலமாகவும் நோட்டீஸ் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கும் கூட நாங்கள் இதற்காகவெல்லாம் உங்களுக்கு தலைவணங்க போவது கிடையாது, தொடர்ந்து போராடுவோம் என்று பேசியிருக்கிறார். சிலர் உங்களுடைய கட்சியை வாஷிங் மிஷின் என்று குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் ஒரு குப்பை தொட்டி. பல்வேறு கட்சிகளில் இருந்து வெளியேறும் குப்பைகளை அள்ளி போடும் குப்பை தொட்டி தான் பிஜேபி என்று சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இந்த பேரணியில் திரண்டிருந்த கூட்டம் பலரையும் இப்போது அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறது.
இது குறித்து தேஜஸ்வி யாதவ் கூட்டத்துக்கு செல்வதற்கு முன்னால் வெளியிட்ட ட்வீட்டில் 10 நாட்களில் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 3500 கிலோமீட்டரை தாண்டி இருக்கிறோம். 1700 கிலோமீட்டர்களுக்கு சாலைகளில் நாங்கள் நடந்திருக்கிறோம். இரவும் பகலும் பாராமல் எங்களுக்காக சாலைகளில் எங்களை சந்தித்து முறையிடுவதற்காக காத்திருந்த மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதே நேரத்தில் உங்களை காக்க வைத்ததற்காக மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பேசி பேசி என்னுடைய தொண்டை இறுகி போயிருக்கிறது. அதற்காகவெல்லாம் பேசுவதை நிறுத்தப் போவது கிடையாது. உங்களுடைய அன்பிற்கு முன்னால் எல்லாம் துச்சம்தான் என்று அந்த ட்வீட்டில் சுட்டிக்காட்டி இருக்கிறார் தேஜஸ்வி யாதவ். தேஜஸ்வி யாதவுக்கு கிடைத்திருக்கும் இந்த வரவேற்பு இப்போது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மோடிதான் பீகாரில் 40 இடங்களில் வெல்லப் போகிறார், மோடிதான் உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்களில் வெல்லப் போகிறார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை உடைக்கும் வகையில் தேஜஸ்வி யாதவ் மற்றும் அகிலேஷ் யாதவ் பேசி இருக்கிறார்கள். அகிலேஷ் யாதவ் பேசும் பொழுது உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்கள், பீகாரில் 40 இடங்கள், இந்த 120 இடங்களையும் நாம் பிஜேபியிடம் இருந்து காப்பாற்றிவிட்டால், நாம் வெற்றி பெற்றால் பிஜேபியை பெரிய அளவிற்கு வீழ்த்துவதற்கான சக்தியை நாடு அடைந்துவிடும். இந்த 120 இடங்கள் மிகவும் முக்கியமானவை என்று பேசி இருக்கிறார் அகிலேஷ் யாதவ். இதை பார்த்து பிஜேபி என்ன பதில் சொல்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.